தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு 3 மொழி தேவையில்லைங்க. 2 மொழிக்கு ராமகுரு அரசு பள்ளி மாணவர்கள் பேர் மட்டும் 2 மொழி படிச்சா பணக்கார மாணவர்கள் தனியார் பள்ளிக்கூடங்களில் பயிலக்கூடிய 56 லட்சம் மாணவர்கள் 3 மொழி படிக்கலாம், 5 மொழி படிக்கலாம், படிச்சுக்கிட்டே இருக்கலாம். உனக்கு வசதி இல்லனா 2 மொழி படிச்சா போதும், அதுவும் படிக்கலாம் பரவாயில்ல, போய் போஸ்ட் என்ன வேணா படிக்கலாம் என்று சொல்லாம சொல்றாங்க நம்முடைய திமுக அரசாங்கம். ஐயோ திமுக பத்தி பேசாதப்பா, அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, மொழிப்போர் தியாகிகள் தெரியுமா என்று சொல்றீங்க இல்லையா? இந்த கூட்டம் திமுகவில் நடத்தக்கூடிய தனியார் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்தியும் தாண்டி பல மொழி சொல்ல போனா நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மகள் செந்தாமரை அவர்கள் டைரக்டரா இருக்கக்கூடிய சன்ஷைன் பள்ளிக்கூடத்துல ஹிந்தி மட்டும் இல்ல இன்னும் பல மொழிகள் கத்துக் கொடுக்குறாங்க. அல்வின் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய மகன் நான் தமிழுக்கு பதிலா பிரெஞ்சு எடுத்திருக்கேன் என்று ஒரு பேட்டியில பகிரங்கமா வந்து சொல்றாரு. இவங்களுக்கு ஹிந்தி மட்டும் தான் பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுல உருது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உருது படிங்க, தமிழ் படிக்க வேண்டாம் என்ற ஒரு எக்ஸம்ஷனை வழங்கியது அரசாங்கம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு முஸ்லிம் ஜமாத் கூட்டத்தில் போய் பேசுறாரு. உருது மொழியை கட்டாய பாடமாக்க சட்டம் இயற்றுவோம் என்று உறுதி அளிக்கிறாரு. சரி, அப்படி இருக்க தமிழாவது இங்க வாழுதான்னு பார்த்தோம்னா 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 2ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தை கூட படிக்க தரலங்கிற அவல நிலை இங்க இருக்கு. இன்னும் பல அரசு பள்ளிக்கூடங்கள்ல முறையான பில்டிங் கிடையாது, நிறைய மரத்தடியில் உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்காங்க மாணவர்கள். இதெல்லாம் கண்டுக்காம அரசு பள்ளிக்கூடங்கள்ல சீர்திருத்தங்களை கொண்டு வராம கடைசி வரைக்கும் இவங்க ஹிந்தி திணிச்சிட்டாங்க, அதை திணிச்சிட்டாங்கன்னு மொழி அரசியல் செய்து மக்களை முட்டாளாக்கி இருக்காங்க.